Welcome to Sophia Coaching Center. First question பாருங்க. For a Poisson distribution mean equal to 4, then gamma 1 and beta 2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா கண்டிஷன் என்ன தெரியும் அப்படின்னா மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஈக்குவல் டு லேம்டா, தட் இஸ் மீன் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் லேம்டா ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு காமா 1 அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், 1/root lambda. gamma 1 ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா gamma 1 equal to 1/root lambda. ஸோ அதாவது ப்ராபபிலிட்டி தியரி வந்து ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து எலாபரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ இப்போ லேம்டாவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 4. ஸோ 1/√4 போட்டோம் அப்படின்னா gamma 1 வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1/2. அண்ட் பீட்டா 2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீட்டா 2க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா 3 + 1/λ. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 + 1/λவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 4. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 13/4 அப்படின்னு வரும். ஸோ gamma 1 அப்படிங்கிறது 1/2 அண்ட் பீட்டா 2 அப்படிங்கிறது 13/4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் x1 x2 ஆர் இண்டிபெண்ட் பாய்சான் வேரியேட் தென் x1 - x2 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் அதில் சப்ராக்ஷன் வந்து என்னவா இருக்காது அப்படின்னா நாட் அ பாய்சான் வேரியேட். ஆன்சர் x1 - x2 வந்து என்னவா இருக்காது அப்படின்னா பாய்சான் வேரியேட்டாக இருக்காது. இதுதான் அதோட ஆன்சர். So next question பாருங்க. moment generating function of a standard normal variate about mean என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட moment generating function என்ன பார்த்தோம், e⁻μt + σ² t²/2. இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஸ்டாண்டர்ட் நார்மல் அப்படிங்கும்போது அதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், μ = 0 அண்ட் σ = 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து μ = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் e⁻0 1ன்னு வந்துடும். இங்கே என்ன வரும் அப்படின்னா e⁻σ² அப்படிங்கும்போது சிக்மாக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே வந்து t² மட்டும்தான் இருக்கும். ஸோ e⁻t²/2. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா. வெறும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாங்கன்னா இது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது அதில் மியூக்கு பதிலாக 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா e⁻t²/2. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் ஆல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் த ஃபஸ்ட் மொமெண்ட் அபவுட் த மீன் இஸ் 0. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டாலும் அதோட ஃபஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் த மீன் கேட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா 0 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ப்ராபபிலிட்டி தட் எ பாய் வில் கெட் எ ஸ்காலர்ஷிப் இஸ் 0.9 and that a girl get is 0.8. the probability that at least one of them will get a scholarship is. ஸோ இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பி ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் பாய் வந்து பி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க 0.9. அதே மாதிரி கேர்ளோட ஸ்காலர்ஷிப் வந்து பின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்டதுனால நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா யூனியன் பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு என்ன ஃபார்முலா தெரியும், பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட் தான். ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நான் ப்ராபபிலிட்டி தியரியில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டுன்னு இருக்கும், அதில் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள். ஸோ இப்போ இது ரெண்டு இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா நம்ம பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பி அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பி ஆஃப் ஏ டாட் பி ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். ஸோ பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன 0.9 அண்ட் பி ஆஃப் பி அப்படிங்கிறது 0.8. ஸோ இங்கே அதே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 0.9 × 0.8. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 0.9 + 0.8 அப்படின்னா 1.7 மைனஸ் இங்கே வந்து 0.72. கரெக்டா. நெக்ஸ்ட்டு 1.7லேருந்து 0.72 வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0.98.
ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.98, that is P of A union B equal to at least one of them will get the scholarship வந்து எவ்வளோ அப்படின்னா 0.98. இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. A bag contains 3 red and 4 white balls. 2 draws are made without replacement. ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இது எல்லாமே ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி தியரி ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஐ பட்டனில் மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் த பால்ஸ் ஆர் ரெட்? டூ ட்ரா பண்ணுறோம், 2 பாலுமே 2 டைம்ஸும் வந்து அந்த பால் வந்து என்ன ரெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பேக்கில் வந்து டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டினாமினேட்டரில் நம்ம எழுதுவோம். ஸோ பேக் கண்டைன்ஸ் 3 ரெட் அண்ட் 4 ஒயிட் பால்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை பால்ஸ் அப்படின்னா 7. ஸோ 7 பால்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து நம்ம 2 ட்ராஸ் நடக்குது. அப்போ 7C2. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நியூமரேட்டரில் எழுதணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் த பால்ஸ் ஆர் ரெட்? ஸோ 2 பால்ஸ்மே வந்து என்ன 2 டைம்ஸ்மே வந்து அந்த பால் வந்து ரெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ரெட் பால்ஸ் இருக்குது? 3 ரெட் பால். 3 ரெட் பால்லேருந்து 2 டைம்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். 2 டைம்ஸ்மே வந்து ரெட்டாக கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கும்போது 3C2 அவ்வளோதான். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? 3 × 2 divided by 1 × 2 divided by 7 × 6 divided by 1 × 2 வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுனா 3 × 2 divided by 7 × 6. ஸோ 1 3 3, 2 3 are 6, 2 2 கேன்சல் ஆகிடுனா 1/7 தான் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர். ஸோ 1/7. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.